ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். பாண்டியன் ஷோ சீசன் 2ல் அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து காத்துட்ருக்கு. அரசியோட மேரேஜ் ட்ராக்கு. இங்கே அரசி மேரேஜ் ட்ராக்கு, பாக்கியலட்சுமியில் இனியா மேரேஜ் ட்ராக்கு. இங்கே வந்து சதீஷ், அங்கே நிதிஷ்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அரசியோட பேர் வந்து இவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு தெரிஞ்சு குமார் தான் அரசியோட பேராக இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி யார் அந்த சதீஷ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போங்க. ஸோ யாராக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதங்களில் கெஸ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் மெர்வின் பாலாஜி இருக்காங்க இல்லையா, இப்போ கரண்டாக நம்ம விஜய் டிவியில் சக்திவேல் சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா, அதில் சேரன் கேரக்டரில் ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. அவர் தான் இங்கே சதீஷாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. ரொம்ப இன்றைக்கி எபிசோட்லையுமே வந்து என்ட்ரி கொடுத்துட்டார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவரோட என்ட்ரியுமே. ஸோ ரொம்ப ஜோவியாக நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல சுகன்யா இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இவங்களை உசுப்பேற்றுவாங்க அரசியை. ஸோ இந்த மாதிரி வந்து அவனை லவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு ஆல்ரெடி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. திருப்பி அதே மாதிரி யாரும் இந்த டைமில் பிரெயின் வாஷ் பண்ணதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அவங்களே பிரெயின் வாஷ் பண்ணாட்டியும் குமாரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல குமார். ஸோ லவ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. கடத்திட்டு போய் அவங்களுக்கே பிடிக்காம, அதாவது தெரியாமல் கல்யாணம் பண்ணுறாரா இல்லை திருப்பி அகைன் வந்து அவங்கள ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த இடத்துல அரசியன் குமாரோட மேரேஜ் தான் நடக்கிற ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் ட்ராக் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அங்கே மூவ் இருக்காது இல்லையா. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசி குமரலோட மேரேஜ் தான். இங்கே சுகன்யா ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே குமாருக்கும் மேரேஜ் வேலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களோட மேரேஜ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மெர்வின் பாலாஜி, அதாவது சதீஷோட மேரேஜ் நடக்கிறது மிக குறைவு. இதில் வந்து சதீஷ் வீட்டு ஃபேமிலிக்கு வந்து ஒரு சொல்லலை இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிருக்குங்கிறதுலாம் எதுவுமே வந்து மூர்த்தி சொல்ல, அது ரொம்பவே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் சொல்லி பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருப்பாங்க. பட் தெரியல, இப்போ வரைக்கும் அவங்க சொல்லலை. என்ன பண்ணுறாங்க, எப்படி நிற்கிது மேரேஜ் எப்படி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரியல. 99% வந்து குமார் தான். ரிமைனிங் 1% எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி எதனாலும் நடக்கலாம். வெயிட் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.